சாட்ட அது வாயா இல்ல வாஷ் பேசினாயா? அதாவது எங்க கட்சியில எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. என்னெல்லாம் ரொம்ப கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனெல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் தலைவனால. உடனே நீங்க அண்ணனுக்கு தெரியும், ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு தெரியும், கூட பயணித்தவர். 10க்கு 10 ரூபில் உட்கார்ந்து கொண்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகிறார். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்பு தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான், எங்களுடைய தளபதி. கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கோம்ல, சாமான் முதலமைச்சர் விஜய் என்ன துணை முதலமைச்சர், 5 மாநாடு அல்ல சீமானோட போறாப்ல. வெக்கமே இல்லாமல் பேசிய கேடுகட்ட வாய்தான் சாட்டை துரைமுருகன் அவனுடைய வாய். நேரத்துக்கு ஏற்றாறு போல் நடிப்பார்கள். பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அந்த பக்கம் வாயை வாடகைக்கு விடுவார்கள். அதனால வாயை வாடகைக்கு விடுவார்கள். திமுக கட்சியில் தான் இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம். நாம் தமிழர் கட்சியிலும் வாயை மட்டுமல்ல, கட்சியே வாடகைக்கு விடுகிறார்கள். அவர்தான் சொல்றாரு, பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் விஜய் அப்படின்னு கலாய்க்கிறார்ல. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி கூட்டாக சேர்ந்து வந்தாலும் தன்னன் தனியாக தமிழ்நாட்டின் மக்களின் துணையோடு நான் வெல்வேன் என்று வரக்கூடிய எங்க தலைவர் லூசு பையா, எங்க தலைவர் மாசுதான். யாராவது கேட்டானா நாங்க பக்கா மாஸ் தான், நீங்க எல்லாம் பக்கா லூசு சொல்லுங்க. ஏன்னா லூசுகளை தான் கட்டுப்படுத்த முடியாது, லூசுகளை தான் கட்டுப்படுத்த முடியாது. அதனால அவங்க நாம் லூஸ் கட்சி அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? அவங்க எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. இன்னும் 3 மாசத்தில் அவர்கள் எல்லாம் கீழ்ப்பாக்கத்தை நோக்கி செல்ல போகிறார்கள். கீழ்ப்பாக்கத்தில் பல மருத்துவமனைகள் இருக்கிறது, அதில் மனநல மருத்துவமனையும் இருக்கிறது. அங்கே சென்றுவார் உங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் சாட்டை அவர்கள். பேசி பேசிய பைத்தியமாயிரார். அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அந்த மகளிர் உரிமத்துக்கு 5000 பேச விடுங்கப்பா. ஐயா ஸ்டாலின் அவர்கள்